महाशिवरात्रि के समय सूर्यवंशी बच्चों का कर्तव्य। செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3015 3015 மகாசிவராத்திரி நேரத்தில் சூரியவம்சி குழந்தைகளின் கடமை. जब महाशिवरात्रि होगा तब सूर्यवंशी बच्चों का क्या जिम्मेवारी होगा? அவங்க கேட்குறாங்க, பாபா எப்பொழுது மகாசிவராத்திரி நடக்குமோ அப்பொழுது சூரியவம்சி குழந்தைகளின் பொறுப்பு என்னவாக இருக்கணும்? असल सूर्यवंशी कितने हैं? உண்மையான சூரியவம்சிகள் எத்தனை பேர்? हैं? असल உண்மையான சூரியவம்சி वो सूर्यवंशी असल होंगे யாரு உண்மையான சூரியவம்சியாக இருப்பார்களோ वो 84 जन्मों में அவர்கள் 84 பிறவிகளில் बाप के साथी होकर के रहेंगे தந்தையோடு துணையாளியாக இருந்து இருப்பார்களா या और धर्मों से कन्वर्ट होंगे? இல்லையானால் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுவார்களா? वो कितने? அவர்கள் எத்தனை பேர்? 50,000 है? யாரோ 50,000 சொன்னாங்க. அதுக்கு பாபா கேட்கிறார், 50,000மா? हाँ महाशिवरात्रि होगी மகாசிவராத்திரி எப்பொழுது நடக்குமோ तो शिव की अष्टमूर्तियां लाई हुई हैं। அப்பொழுது சிவனுடைய 8 மூர்த்திகள் என்று பாடப்பட்டிருக்கிறது. अष्टदेवों के रूप में 8 பேரின் ரூபத்தில். वो एक ही परिवार की इकाई होगी। அது ஒரே ஒரு குடும்பமாக இருக்கும். छोटी सी राजधानी बनेगी। சிறிய ராஜதானி உருவாகும். वो नई सृष्टि की அந்த புதிய உலகத்தின் जो नई राजधानी बनेगी எந்த புதிய ராஜதானி உருவாகுமோ वो एकदम संपूर्ण होनी चाहिए या उसमें कोई डिफेक्ट होना चाहिए? அது ஒரேடியாக சம்பன்னமாக இருக்கணுமா இல்லையானால் யாராவது டிட்டாச் ஆக இருப்பாங்களா? एकदम संपूर्ण ஒரேடியாக சம்பூர்ணமாக இருக்கும். 0.1% भी अगर डिफेक्ट होगा 0.1% கூட ஒருவேளை டிஃபெக்ட் ஆக இருந்தால் तो नई सृष्टि नहीं कही जाएगी। அப்பொழுது அதை புதிய உலகம் என்று சொல்ல முடியாது. अब तुम्हारा प्रश्न क्या है? ஆகவே இப்பொழுது உங்களுடைய கேள்வி என்ன? सूर्यवंशी बच्चों की जिम्मेवारी क्या होगी? சூரியவம்சி குழந்தைகளின் பொறுப்பு என்ன? अब बताओ जिम्मेवारी क्या होगी? சரி, ஆகவே இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், என்ன பொறுப்பு இருக்கும்? है? हाँ, भले माया किसी को छोड़ती नहीं है, பலே மாயை யாருமே விடுவதில்லை. एकदम आखिरी जन्म में तो जाकर के सांप को पड़ी लेती। கடைசியாக கடைசி பிறவியில் சென்றுவிட்ட அனைவரையும் பிடித்துக் கொள்கிறது. यूपी की माताएं तो आज तक भी गीत गाती हैं, माया नजरिया मारी गई है। யூபியில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் இன்னும் கூட பாடுகிறார்கள், மாயை நகரியை அடித்து விட்டோம். ब्रह्मा को मारी, विष्णु को मारी, शंकर की दाढ़ी हिलाई गई। பிரம்மாவை அடித்து விட்டது, விஷ்ணுவை அடித்து விட்டது, சங்கரனுடைய தாடியை அசைத்து விட்டது. उनको मार नहीं सकी, அவரை அடிக்க முடியவில்லை, लेकिन ஆனால் दाढ़ी तो हिलाई गई। தாடியை அசைத்து விட்டது, ஆட்டிவிட்டது. बताओ ஆகவே சொல்லுங்கள், अष्टदेवों को छोड़ेगी? அஷ்ட தேவதைகளை விடுமா? उनको भी नहीं छोड़ती। அவர்களையும் விடுவதில்லை. भले थोड़े समय के लिए ऐसा होता है, பலே குறைந்த காலத்திற்காக அப்படி நடக்கிறது. तो भी हुआ तो तो बीज रूप में ஆகவே விதை ரூபத்தில் उन धर्मों में कन्वर्ट होने के वो संस्कार कुछ समय के அந்தந்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய சம்ஸ்காரம் கொஞ்ச நேரத்திற்காக बीज रूप में उन अष्टदेवों में भी पड़े रहते हैं।
விதை ரூபத்தில் அந்த அஷ்ட தேவதைகளிலும் இருக்கிறது. बाकी 84 जन्मों में तो वो पूरे सहयोगी बन सकते हैं। அதை தவிர 84 பிறவிகளில் அவர்கள் முழுமையாக சகயோகியாக தானே இருக்கிறாங்க. आज्ञाकारी, கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், वफादार, நேர்மையானவர்கள், प्रमाणबरदार, ईमानदार, கட்டளை கீழ்ப்படியக்கூடியவர்கள், நம்பிக்கையானவர்கள், क्या जिम्मेवारी है सूर्यवंशियों की? ஆகவே சூரியவம்சிகளின் பொறுப்பு என்ன? हैं? हाँ। जब बोल दिया, எப்பொழுது சொல்லிவிட்டார்? मुरली में ही बता दिया, முரளியிலே சொல்லிவிட்டார். इस सृष्टि पर सदा कायम कोई चीज नहीं है। இந்த உலகத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை. सदा कायम कौन है? எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் யாரு? अष्टदेव भी सदा कायम नहीं। அஷ்ட தேவதைகள் கூட எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள் இல்லை. एक शिव बाबा ही सदा कायम है। ஒரே ஒரு சிவபாபா தான் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் ஆவார். जो सदा कायम है उसका साथी बन करके रहना चाहिए ना। ஆகவே யார் எப்பொழுதுமே இருக்கிறாரோ அவரோட துணையாளியாக இருக்கணும் இல்லையா? आज्ञाकारी, वफादार, फरमानबरदार बन करके रहना चाहिए ना। கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள், நம்பிக்கையுள்ளவர்கள், நேர்மையானவர்கள், கட்டளை கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா? ये खास जिम्मेवारी है। இது மிகவும் ஒரு ஸ்பெஷலான பொறுப்பு ஆகும். ஓம் சாந்தி.